ஏசாயா அதிகாரம் 40 வசனம் 9. சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. அன்பான தேவ பிள்ளைகளே, சீயோன் என்றால் கர்த்தர் வாசம் பண்ணும் இடம், அவருக்கு பிரியமான அவருடைய வாசஸ்தலம். சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதில் பிறந்தான் என பெயர் எழுதப்படும் என்று சங்கீதம் 87:5-6 வசனம் சொல்லுகிறது. மட்டுமல்ல, இன்று நாமே இந்த பரிசுத்தரின் சீயோன். அன்பானவர்களே, இன்று நம்மை பார்த்து சுவிசேஷகியே, அதாவது சுவிசேஷமாகிய நற்செய்தியை அறிவிக்கின்றவளே என அழைக்கிறார். அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். அவர் நம்மை நேசிக்கிறார் என்ற நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கிறோமா? நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, அதாவது சுவிசேஷகியாகிய நீ உயர்ந்த பர்வதத்தில், அதாவது தேவ பிரசனத்தில் ஏறு. உயர்ந்த பர்வதத்தில் தேவ பிரசனம் அமைதி நிறைந்திருக்கும். ஆனால் அதில் ஏற நம் முயற்சி, பிரயாசம் தேவை. அவர் பிரசனத்தில் ஜெபித்து வேதத்தை தியானித்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, இந்த சீயோன் தாவீதின் நகரம் அல்லது எருசலேம் என அழைக்கப்படுகிறது. அப்படியானால் நம்மை பார்த்து உரத்த சத்தமிட்டு கூப்பிடு என்கிறார். அதாவது கர்த்தரை நோக்கி ஜெபத்தில் சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். மட்டுமல்ல, நற்செய்தியை தைரியமாக சத்தமிட்டு பிறருக்கு அறிவி என்கிறார். மேலும் பயப்படாமல் சத்தமிட்டு இதோ உங்கள் தேவன் என கூறு. அதாவது இயேசு நம்மை நேசிக்கிறார், ரட்சிக்கிறார் என்ற நற்செய்தியை அறிவிக்க நீ பயப்படாதே, தைரியத்தோடு சத்தத்தை உயர்த்தி வெட்கப்படாமல் கூறு என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பயப்படாமல், வெட்கப்படாமல், தைரியமாக சத்தத்தை உயர்த்தி சுவிசேஷத்தை அறிவிப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் நிர்விசாரமாய் இராமல் எங்களுக்கு நீர் தந்திருக்கிற நேரத்தை, தாளந்துகளை, வசனங்களை பயப்படாதபடி, வெட்கப்படாமல் பிறருக்கு அறிவிக்க ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். வார்த்தையே என் வாழ்வை மாற்றியதே, வாழ்ந்திருக்க பலனும் நீந்ததே. வார்த்தையே என் வாழ்வை மாற்றியதே, வாழ்ந்திருக்க பலனும் நீந்ததே. நினைப்பதை காட்டிலும் வேண்டுவதை பார்க்கிலும் அதிகம் தந்து ஆசீர்வதிப்பவரே, யெகோவாயீரே, 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 யெகோவாயீரே. நீர் இருக்க கவலை எனக்கில்லையே, நீரெல்லாம் பார்த்து கொள்வீரே.